அண்மை செய்தி. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே மேல்பாக்கத்தில் ஆக்கிரமிப்பு அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் முகுந்தன். முகுந்தன், வணக்கம். என்ன நடந்தது? இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த மேல்பாக்கம் கிராமத்தில் நீதிமன்ற உத்தரவின்படி ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்த அரசு அதிகாரிகளை 300க்கும் மேற்பட்ட அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் வனத்துறையினர் போலீசாரின் பாதுகாப்புடன் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தனர். அந்த பேச்சுவார்த்தையில் இன்று காலை 10 மணி வரை கால அவகாசம் வழங்கிய அரசு அதிகாரிகள் 10 மணிக்கு மேல் ஆக்கிரமிப்புகளை நீதிமன்ற உத்தரவின்படி அகற்றப்படும் என முன்னதாகவே தெரிவித்திருந்தனர். ஆக்கிரமிப்பு அகற்ற வந்ததை தடுக்கும் நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்பதும் முன்னதாகவே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆக்கிரமிப்பாளர்கள் சிலர் வீடுகளில் உள்ள பொருட்களை வெளியேற்றி வரும் நிலையில் சிலர் வீட்டில் உள்ள பொருட்களை வெளியே எடுக்காமல் அரசு அதிகாரிகளும் தங்களது கோரிக்கையை முன்வைத்து வருகின்றனர். அதே போல ஆக்கிரமிப்பாளர்கள் தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் முறையிட்டுள்ளதாகவும் அதற்கான கால அவகாசத்தை அதிகாரிகள் வழங்க வேண்டும் எனவும் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர். ஆக்கிரமிப்பை அகற்ற சென்றவர்களை ஆக்கிரமிப்பு பகுதியில் உள்ள பெண்கள் மற்றும் மாணவர்கள் நோட்டு புத்தகங்களுடன் வந்து தடுத்து நிறுத்தி போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குவாதம் முற்றி தள்ளுமுள்ளான நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்டோர் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டு அரசு பேருந்தில் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து போலீசார் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றும் வகையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற போலீசார் அணிவகுத்து முன்னேறி சென்று கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து அப்பகுதியில் மக்கள் போலீசாரை தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதால் மேல்பாக்கம் கிராமத்தில் தொடர்ந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது.